இன்றைக்கி உருளைக்கிழங்கு சப்பாத்தி பண்ண போகிறோம். நான் உருளைக்கிழங்கு கழுவி எடுத்தாச்சு. குக்கரில் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கின்னு வேக வைக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பூண்டு எடுத்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் இது உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாக எடுத்துக்கலாம். நல்லா இடிச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். மாங்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனு மிளகா பொடி போட்டுக்கலாம். நம்ம இடித்து வச்சது பச்சை மிளகா, இஞ்சி. வாங்க உருளைக்கிழங்கு வந்துச்சான்னு பார்க்கலாம். வெந்திருக்கு. இப்போ இதை வறுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு உருளைக்கிழங்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசையலாம். நல்லா கலந்து வச்சுட்டோம். அப்புறமா மாவு பிசையலாம். மாவு பிசையலாம். கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். சில பேர் உப்பு வேணும்னா போடுறாங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடுவாங்க. மாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு பிசைஞ்சு வச்சது உருளைக்கிழங்கு. இப்போ சப்பாத்தி பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி தேய்க்கலாம். தேய்ச்சாச்சு. இப்போ தவா மேலே போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக ஊற்றினாவே போதும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க திருப்பி பார்க்கலாம். திருப்பி போட்டு பார்த்தாச்சு. நல்லா வெந்துடுச்சுங்க. இப்படி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி.